வணக்கம். நம்ம தொடர்ந்து ஜுவல்லரி பத்தி நிறைய வீடியோ போட்டு வந்திருக்கோம். வேஸ்டேஜ், மேக்கிங் சார்ஜஸ், அப்புறம் எந்த கடையில ஸ்கீம் பெஸ்ட் பெனிஃபிட் கேட்டதும், அதுக்கப்புறம் திரும்பி சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா அதை பத்தி நிறைய கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட போறோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. ஏன்னா கோல்டு எவ்ரிடே ஏறிட்டு இருக்கு, சம்டைம்ஸ் இறங்குது. எல்லாருமே கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நிறைய பேர் காயின்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அதாவது கோல்டு காயின் இல்ல கோல்டு பார்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. நான் அட்வைஸ் பண்ணது கோல்டு பார் அட்வைஸ் பண்றேன். 24 கேரட் 22 கேரட் கோல்டுக்காக நான் அட்வைஸ் பண்ணுவாங்க. சோ அது சம்பந்தப்பட்ட ஒரு வீடியோ போட போறோம். எந்தெந்த கடையில எவ்வளவு மேக்கிங் சார்ஜ் ஆர் வேஸ்டேஜ் போடுறாங்க காயினுக்குன்றத பத்தி பேச போறோம். மிஸ் பண்ணாம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலா இருக்கும். நீங்க காயினா வாங்கி முதலீடு பண்றது உபயோகமா இருக்கும். நீங்க நினைச்சுங்க சார் காயின் தானே சார் எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி வேஸ்டேஜ் நினைப்பீங்க. அப்படி கிடையாது. நிறைய கடைகளை மாறி மாறி இருக்கு. நான் இதை கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் எஃபோர்ட் எடுத்து செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்றேன். சில கடையில நேரடியா போய் கேட்டேன். ஏன்னா போன்ல கிடைக்க மாட்டாங்க அவங்க. அந்த எஃபர்ட் உபயோகமா இருக்கணும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு பயனுள்ள தகவலா அமையும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்து கிளாரிபிகேஷனா கமெண்ட்ல கேளுங்க. இன்னைக்கு பார்க்க போறது கோல்டு காயின் வாங்குறோம்ல, அது எவ்வளவு வேஸ்டேஜ் போடுறாங்க, வேஸ்டேஜ்ன்றாங்க, மேக்கிங் சார்ஜ்ன்றாங்க, இல்லைன்னா டை சார்ஜஸ் சொல்றாங்க. ஆக்சுவலா என்ன விஷயம்னா, இன்னைக்கு எல்லாரும் கோல்டு காயின்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நிறைய கடைகள் வேஸ்டேஜ் இதுக்கு முன்னாடி போடாத கடைகள் இப்ப வேஸ்டேஜ் போட ஆரம்பிச்சுட்டாங்க. உடனே நீங்க கேட்கலாம் சார் காயினுக்கு என்ன சார் வேஸ்டேஜ்? அந்த லாஜிக் எல்லாம் புரியுதுங்க. எல்லா பிசினஸும் ப்ராஃபிட் தான் பண்றது. அதனால வெறும் காயினை வாங்கி விற்கிறதுனால உங்களுக்கு லாபம் இல்லைன்றதுனால ஒரு மேக்கிங் சார்ஜஸ், ஒரு டை சார்ஜஸ்னு போடுறாங்க அவங்க. அது பாத்தீங்கன்னா ஜிஆர்டி அப்படின்ற ஒரு கடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு அவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா 3% மேக்கிங் சார்ஜஸ். அதாவது டை சார்ஜ் சொல்லுங்க, மேக்கிங் சார்ஜ் சொல்லுங்க, இல்ல வேஸ்டேஜ் சொல்லுங்க, 3% போடுறாங்க டை சார்ஜ் ஆர் மேக்கிங் சார்ஜஸ். 3% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி அது ஆல் இந்தியா ரூல், அது நேஷனல் ரூல். எல்லா இடத்துலயும் 3% ஜிஎஸ்டி, அதுல மாற்றம் கிடையாது. இந்த மேக்கிங் சார்ஜ் மட்டும் மாற்றங்கள் வரும். ஜிஆர்டில 3% போடுறாங்க, கொஞ்சம் ஹையஸ்ட் தான். அதுக்கடுத்து லலிதா ஜுவல்லரி. லலிதா ஜுவல்லரி பாத்தீங்கன்னா 1% வேஸ்டேஜ் போடுறாங்க, 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சு, இல்ல வேற ஏதாவது கம்பெனி பெட்டரா கொடுக்குறாங்கன்னு தோணுச்சு, அந்த கம்பெனி நேம் மென்ஷன் பண்ணுங்க கமெண்ட்ல, நான் ரிப்ளை பண்றேன். நான் மத்தவங்களுக்கு உபயோகமா இருக்கட்டும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்து மூணாவது கம்பெனி பாத்தீங்கன்னா கசானா ஜுவல்லரி. இவங்க 1.5% வேஸ்டேஜ் போடுறாங்க, 3% ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல். 1.5% வேஸ்டேஜ் ஃபார் கோல்டு காயின். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை. இவருக்கு என்ன பாத்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ் போடுறாங்க. அதாவது ஒருத்தர் பாருங்க ஒரு ரேட்ல இருக்காங்க. நீங்க பார்த்து எந்த கடை கம்மியா போயிட்டு வாங்கி, இதோட சில கம்பெனி கம்மியா கூட கொடுக்கலாம், இல்ல வேஸ்டேஜ் எல்லாம் கொடுக்கலாம். தேடி வாங்க வேண்டியது நம்மளோட கடமை. இவங்க பாத்தீங்கன்னா கசானா இவங்க ஸ்ரீகுமரன் அப்படி பார்த்தீங்கன்னா 2+3, அதாவது 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. அப்புறம் எல்கேஎஸ் பாத்தீங்கன்னாலும் 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொல்ற ஜிஎஸ்டின்றது கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். ஆல் ஓவர் இந்தியா தங்க நகைகளுக்கும் வைர நகைகளுக்கும் வெள்ளி எல்லாத்துக்குமே 3% ஜிஎஸ்டி. அதுல மாற்றங்கள் கிடையாது. ஏன் திரும்பி சொல்றேன்னா, பாதி பேர் வாங்குறவங்க இந்த ஜிஎஸ்டி போய் வேஸ்டேஜ் நினைச்சுக்கிறாங்க. 3% வேஸ்டேஜ் எந்த கடையும் விற்க மாட்டாங்க. நம்ம தப்பா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா ஒரு லிஃப்ட்ல மீட் பண்ண ஒரு கடையில சார் 3% போடுறாங்க சார் வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. அப்ப வேஸ்டேஜ் எவ்வளவு வாங்கிருப்பாங்க பாருங்க. சோ தெளிவா இருங்க. 3% தான் ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ். சோ இவங்க எவ்வளவு சார்ஜ் பண்றாங்கன்னா, எல்கேஎஸ் 2% வேஸ்டேஜ் போடுறாங்க, 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. அடுத்து பிரின்ஸ் ஜுவல்லரி. பிரின்ஸ் ஜுவல்லரி பாத்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ் போறாங்க காயினுக்கு, 3% ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல். கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனா இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணி கேளுங்க. அடுத்து பாத்தீங்கன்னா சரவணா எலைட். இவர்கள் இதுக்கு முன்னாடி வேஸ்டேஜே போடாம இருந்தாங்க. அதுக்கப்புறம் 1% ஆக்குனாங்க, இப்ப 2% ஆகிட்டாங்க. என்ன கேள்வி கேட்ட சொல்றாங்கன்னா, சார் அவ்வளவு டிமாண்ட் இருக்கு, 3 மணிக்கு மேல வந்தா காயினே கிடைக்கல. ஏன்னா நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்றதுனால they want to make profit. சோ அதனால பாத்தீங்கன்னா சரவணா எலைட் 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுக்கப்புறம் ஜாய் ஆலுகாஸ். இவர்கள் தான் இருக்குல்ல சூப்பர், ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் வச்சுங்களேன். இவங்க டாப்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட். கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க, எந்த கடையில வேஸ்டேஜ் கம்மியா இருக்கு காயினுக்குன்னு, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச கடை இருந்தாலும் கமெண்ட்ல பண்ணுங்க. ஜாய் ஆலுகாஸ் பாத்தீங்கன்னா 4% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி எல்லாருக்கும் சேம் தான். 4% வேஸ்டேஜ் போடுறாங்க ஜாய் ஆலுகாஸ் ஃபார் கோல்டு காயின். அதுக்கப்புறம் பீமா ஜுவல்லரி. அவங்க டிஃபரெண்ட். 1 கிராம் வாங்கினா 3% வேஸ்டேஜ், 1 கிராமுக்கு மேல வாங்கினா 2% வேஸ்டேஜ். எவ்வளோ? 1 கிராம் காயின் வாங்கினீங்கன்னா 3% வேஸ்டேஜ். அதே 2 கிராம், 3 கிராம், 5 கிராம், 2 கிராமுக்கு மேல வாங்கும்போது 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி ஆஸ் யூஷுவல். அது மத்தவங்க மாதிரி ஜிஎஸ்டி காமன். வேஸ்டேஜ் பாத்தீங்கன்னா பீமாக்கு 3% 1 கிராமுக்கு, 2% 1 கிராமுக்கு மேல வாங்குறவங்களுக்கு.
வேஸ்டேஜ். அதுக்கடுத்து ஓகேஜே ஒரிஜினல் கேரளா ஜுவல்லரி, இவங்க 3% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி, இவங்க 3% போடுறாங்க கோல்டு காயினுக்கு. அதுக்கடுத்து ஃபாத்திமா ஜுவல்லரி, ஃபாத்திமா பாத்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ் போடுறாங்க காயினுக்கு, 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா தனிஷ்க், இவர்கள் தான் இருக்கிறதுலே உயர்ந்தவர்கள் வேஸ்டேஜ் போடுறதுல. 6%, 2 கை வேணும் அதுக்கு, 6% காயினுக்கு வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. தனிஷ்க் போறது ஹையஸ்ட் வேஸ்டேஜ் போடுறாங்க, இவங்க தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எதுவும் செக் பண்ணி பாருங்க, சொன்னால வேற ஹையஸ்ட் இருக்கா, நான் மிஸ் பண்ணிருக்கலாம். இது உங்களோட டெஸ்ட், உங்களுக்கு ஃபுல்லா செக் பண்ணிட்டு எது லோயஸ்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச எது லோயஸ்ட் அது கமெண்ட்ல சொல்லுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. அடுத்து பார்க்கும்போது மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், 2% வேஸ்டேஜ், 3% ஜிஎஸ்டி. மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2% வேஸ்டேஜ் போடுறாங்க. அதுக்கடுத்து போத்தி ஸ்வர்ண மஹால் புதுசா வந்திருக்காங்க, 1% வேஸ்டேஜ் போடுறாங்க கோல்டு காயினுக்கு, 3% ஜிஎஸ்டி போடுறாங்க. இதுதான் உங்ககிட்ட கமெண்ட் பண்ண இப்போதைக்கு லிஸ்ட் பண்ண 12 கடைகள். இதற்கு மேல 14 கடைகள் லிஸ்ட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 14 கடைகள், 14 கடைகள் சென்னையில ஒரு லீடிங் கடை லிஸ்ட் பண்ணிருக்கேன். இதற்கு இல்லாம உங்களுக்கு தெரிஞ்ச கடை ஏதாவது காயின் வேஸ்டேஜ் கம்மியா இருக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்க ஏதாவது யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட சேனல்ல கோல்டு சேவிங் ஸ்கீம், கோல்டு மேக்கிங் சார்ஜ் வச்சு நிறைய பேசியிருப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுல நிறைய வீடியோக்கள் இருக்கும், உங்களுக்கு பயனுள்ள தகவல் அமையும். அதுல பாத்தீங்கன்னா மெயினானது வந்து பினான்ஸ், ஃபிட்னஸ், ஃபெய்த், அதாவது பொருளாதாரம், உடல் ஆரோக்கியம், இறை நம்பிக்கை, இது 3 பத்தி தான் பேசியிருப்போம். உங்க பசங்களுக்குமே உபயோகமா இருக்கும் பினான்சியல் லெசன் எல்லாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட டவுட் எதா இருந்தா இல்ல கோல்டு சம்பந்தமா ஏதாவது வீடியோ வேணா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு உங்களோட வீடியோ வந்து சேரும். அதாவது நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா அந்த பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ சோ மச், காட் பிளஸ் யூ ஆல். 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு பொற்கால ஆண்டு அமைய வாழ்த்துக்கள். நான் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதாவது 7 பினான்சியல் டிப்ஸ், நிறைய பேர் பாத்துறீங்க, கமெண்ட் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி. அதுக்கு பார்க்காதவங்க அந்த வீடியோ போய் பாருங்க. பாய்.